வணக்கம் நேயர்களே. நேயர்களே, நாம் இதுவரை திருமணத்தை பற்றி அதாவது திருமணம் என்பது என்ன, அது எப்போது தோன்றியது, அதனுடைய வரலாறு என்ன, அது மட்டுமல்லாமல் அதை நடத்தியவர்கள் யார், அன்று நடத்தியவர்கள் யார், இன்று திருமணத்தை முடிவு செய்பவர்கள் யார், இவையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் திருமணத்தில் ஏற்படக்கூடிய சச்சரவுகள், அதாவது சிக்கல்கள், அத்தனையும் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது, அதாவது அந்த திருமணத்தில் சிறப்பாக அமைப்பதற்கு ஒவ்வொருடைய பங்கும் இருக்கின்றது. மற்றவருடைய பங்கு என்ன என்று பார்ப்போம். அதாவது திருமணம் என்று எடுத்துக்கொள்ளோம் என்றால், திருமணம் ஆரம்பிக்கிறது முதல், அதாவது நாம் திருமணத்தினுடைய பேச்சை ஆரம்பிக்கின்றோம். அன்று முதல் ஒவ்வொருடைய பங்கும் அங்கே இருக்கின்றது. ஒருவர் என்ன செய்கின்றார், நாம் எப்படி நாம் இதை மேட்ரிமோனி காலத்தில் நாம் அட்வைஸ் பண்ணுவது, எப்படி அட்வர்டைஸ் பண்ணுவது, யாரை சந்திப்பது என்பதுக்கு ஒருவர் பங்கு இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அதை எப்படி நாம் அமல்படுத்துவது என்பதற்கும் ஒருவர் பங்கு இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் திருமணம் நிச்சயதார்த்தம் நடக்கின்றது. அதன் பிறகு திருமணம் வரும்பொழுது அது திருமணத்தை சிறப்பாக அமைப்பதற்கு, நடத்துவதற்கு அங்கும் சில பேர் பங்கேற்கின்றார்கள். ஆக ஒவ்வொருவருடைய பங்கும் அங்கே இருக்கின்றது. நாம் பார்த்தோம் என்றால், அதாவது திருமணம் சிறப்பாக நடப்பதற்கு, திருமணம் நடக்காமல் போவதற்கு, திருமணத்தை சீர்குலைப்பதற்கு எல்லோருக்கும் அதில் பங்கிருக்கின்றது. ஒவ்வொருவருடைய பங்கும் அங்கே இருக்கின்றது. சில பேர் அதை திருத்தமாக செம்மையாக நடத்துவதற்கும் சில பேர் பங்கிருக்கின்றது. அதை கெடுப்பதற்கும் சில பேர் பங்கிருக்கின்றது. திருமணம் அன்று, திருமணம் நடந்த பிறகும் அந்த திருமணத்தை அதை கெட்டியாக சிறப்பாக அது நடந்தேறுவதற்கும் சில பேருடைய பங்கிருக்கின்றது. அது நடக்காமல் போவதற்கும் சில பேர் பங்கிருக்கின்றது. ஆக ஒவ்வொருவருடைய பங்கும் அங்கே இருக்கின்றது. இருந்தாலும் எவ்வளோ ஒவ்வொரு பங்கு இருக்கணும். ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பது, சமூகம் எதை எதிர்பார்க்கின்றது என்றால், கணவன் மனைவி இவர்களுடைய பங்கு என்ன என்று தான் எதிர்பார்க்கின்றது. இவர்களுடைய பங்கு என்ன என்று பார்த்தோம் என்றால், அதாவது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் வெற்றிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணம் நாமே தான் என்று இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய பங்கு இருக்கலாம், ஆனால் நமக்கு எண்ணம் எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய வெற்றிக்கும் வீழ்ச்சிக்கும் நாம் தான் காரணம், நாமே காரணம் என்று இருக்க வேண்டும். அதாவது அதை நம்மை சுற்றி உள்ள சுற்றம், சூழ்நிலைகள், காலங்கள், நேரம் எல்லாம் நமக்கு உதவி செய்யுமே ஒழிய அதை நிலைநிறுத்தாது. அது ஒருவனுடைய வெற்றி என்பது எங்கே இருக்கின்றது என்றால், அவன் அந்த செயலை எப்படி அரங்கேற்றுகின்றான், அது அரங்கேற்றுகின்ற நேரம் என்ன, அதனுடைய சூழ்நிலை என்ன, அதை பொறுத்தான் அவனுடைய வெற்றி வாகி சூடுகின்றது. அதாவது இந்த நேரம், காலம், சூழ்நிலை எல்லாம் அவனுக்கு உதவி தான் செய்யுமே ஒழிய அதில் பங்கேற்காது. நிலைநிறுத்துவது நாம் தான், அவன்தான் இருக்க வேண்டும். எவன் நிலைநிறுத்துகின்றானோ அவன்தான் வெற்றி ஆகின்றான். ஆகவே வெற்றிக்கும் வீழ்ச்சிக்கும் யார் காரணம், நாம் தான் காரணம் என்று அந்த மணமக்கள் யோசிக்க வேண்டும், தம்பதிகள் யோசிக்க வேண்டும். ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் நம்முடைய பங்கை நாம் அளிக்க வேண்டும். நாம் தான் காரணம். அதாவது பல பேர் இருக்கலாம், நம்முடைய திருமணம் சிறப்பாக நடந்துவிட்டது, திருமணத்தை சீர்குலைப்பதற்கு பல பேர் நமக்கு ஆலோசனை கூறலாம். அந்த ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதுவே முடிவாக இருக்கக்கூடாது. முடிவெடுப்பது நாம் தானே, நம்மிடம்தான் முடிவு இருக்கின்றது, நாம் தான் முடிவெடுக்க போகிறோம் என்ற எண்ணத்தில் இருக்க வேண்டும். முடிவு என்பது நம்மிடம்தான் இருக்க வேண்டும். நாம் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. மற்ற நண்பர்கள் இருக்கின்றார்கள், சொந்தம் இருக்கின்றது, சுத்தம் இருக்கின்றது, அவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளலாம், நாம் வாங்கிக் கொள்ளலாம். வாங்கக்கூடாது என்பதற்கல்ல, வாங்கி கொள்ளலாம். ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. முடிவு பண்ணுவது நாமத்தான் இருக்க வேண்டும். ஆகவே ஒவ்வொருடைய பங்கும் இருக்கும் பொழுதும் கணவன் மனைவி தம்பதிகளுடைய பங்கு தான் அங்கே முக்கியமாக இருக்கின்றது. அவர்களுடைய முடிவு தான் இறுதி முடிவாக இருக்க வேண்டும். அந்த முடிவில் மாற்றம் இருக்கக்கூடாது. நாம் தான் முடிவு எடுக்க வேண்டும். நம்முடைய முடிவு தானே இறுதியில் என்று இருக்க வேண்டும். அதாவது நாம் பார்க்கின்றோம், சமூகத்தில் இருக்கின்றோம், பல வகையான மனிதர்கள் இருக்கின்றார்கள். இந்த திருமணத்தில் பங்கேற்பவர்கள் கூட பல வகையாக இருக்கின்றார்கள். அதாவது மனநலம் அற்றவர்கள் இருக்கின்றார்கள், மனநலம் இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள், பல பேர் இருக்கின்றார்கள். சில பேர் திருமணத்தை கெடுப்பதற்காக, இருந்த திருமணத்தை ரத்து பண்ணுவதற்காக சில பேர் முயற்சிக்கின்றார்கள். இவை நம்மை அறியாமலே நடக்கலாம், அறிந்தும் நடக்கலாம், அறியாமல் நடக்கலாம். சில பேர் அந்த திருமணம் அது கெட்டு போவதற்காக, அதாவது லேசாக, அதாவது தீ போடுவதை போல போட்டு விடுவார்கள். அது புகைந்து பெரிய தீயாக மாறும்பொழுது அவர்களை அதை அணைத்து நமக்கு உதவி செய்வது போல் ஒரு மாயை உண்டாக்குவார்கள். அதாவது
ஒரு பலனை நம்மிடம் எதிர்பார்ப்பார்கள். அதாவது அவர்கள் தான் நமக்கு உதவுவது போல ஒரு இனத்தை உருவாக்குவார்கள். அந்த அதாவது ஆதாயத்தை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். இன்னும் சில பேர் இருக்கின்றார்கள், அதாவது வெளியே தெரியாது, மிக சமூகமாக ஸ்மூத்தாக அவர்கள் காயை நகர்த்தி அந்த திருமணத்தை கற்பதற்கு அவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி பல பேர் இருக்கின்றார்கள். அதாவது இன்னும் சொல்லப்போனால் சில பேர் இருக்கின்றார்கள், மனநலம் மற்றவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், அவர்கள் நமக்கு தெரியாதவர்களாக இருந்தாலும், முன்பின் தெரியாதவர்களாக இருந்தால் கூட சில பேர் அது ஒரு வக்கரத்திற்காக, ஒரு சந்தோஷத்திற்காக, அவர்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது இருந்தாலும் ஒரு அற்ப சந்தோஷத்திற்காக யாரோ எவரோ என்று தெரியாதவர்கள் கூட அதில் பங்கேற்கின்றார்கள். அந்த திருமணத்தை அதாவது ரத்து பண்ணுவதற்கு, அது கெடுத்து விடுவதற்கு. ஆக நம்ம அறியாமல் கூட, நமக்கு தெரியாதவர்கள் கூட, எங்கோ இருந்து கூட நம்முடைய திருமணத்தை அவர்களுக்கு அது விளையாட்டாக இருக்கலாம், அவர்களுக்கு ஒரு வக்கர இன்பம் தரலாம், ஒரு சுகம் தரலாம். நாம் யார் என்று அவர்களுக்கு தெரியாது. அப்படியும் சில பேர் இருக்கின்றார்கள். அதன் மூலமாக கூட திருமணம் ரத்தாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே நாம் தம்பதியர்கள் மிகவும் உஷாராக நமக்குள் தான் இருக்க வேண்டும். நாம் எந்த ஒரு காரணத்திற்காகவும் நாம் அதில் பாபுல் ஆகக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல், அதாவது திருமண வாழ்க்கை என்பது எதை வைத்திருக்கின்றது? நம்பிக்கையில் தான் இருக்கின்றது. நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு. நம்பினவர்களை கடவுள் கைவிட மாட்டார் என்றிருக்கின்றது. நம்ப வேண்டும் அல்லவா? நம்பினால் தானே நமக்கு பலன் கிடைக்கும். நம்பவே இல்லை என்றால் நம்பிக்கை தான் வாழ்க்கை. மணமக்கள் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் நம்பிக்கையுடன் தான் வாழ்க்கை நடத்த வேண்டும். சில நேரங்களில் அந்த நம்பிக்கை பெறுவதற்காக துணை ஒருவரை ஒருவர் கட்டாயப்படுத்தி சில நேரங்களில் என்ன பண்ணுகிறார்கள்? சத்தியம் செய்கின்ற கொள்கிறார்கள். அதாவது நெருப்பை வைத்து சத்தியம் செய், இல்லை வேத புத்தகத்தை வைத்து சத்தியம் செய், உன்னுடைய படிப்பை வைத்து சத்தியம் செய், எனக்கு சத்தியம் செய்து கொடு என்று வற்புறுத்துகின்றார்கள், துன்புறுத்துகின்றார்கள், கட்டாயப்படுத்துகின்றார்கள். ஆக அந்த நம்பிக்கை பெறுவதற்கு இவர்கள் பல வழிகளில் ஈடுபடுகின்றார்கள் தம்பதிகள் ஒருவர். அப்படி இருக்கவே கூடாது. அவ்வாறு செய்யும் பொழுது நம்பிக்கை நாம வர வேண்டும், நம்பிக்கை நாம் ஏற்படுத்த வேண்டும், நாம் நம்ப வேண்டும். நம்பிக்கை உண்டாக்குவதற்காக இதுபோல ஒரு வற்புறுத்தலை, ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தினால் அந்த அந்த என்னாகும் என்றால், அந்த தம்பதியர்களுக்குள் அதாவது பழிவாங்கும் எண்ணம் ஏற்படும். நாம் அதாவது சத்தியம் செய்து கொடுத்து விட்டோம் என்ற எண்ணத்தில் இருப்பார்கள். அதே நேரத்தில் துணைவியர் என்ன செய்வார்கள்? இவர் எப்பொழுதுதான் இவர்களிடம் நமக்கு சான்ஸ் கிடைக்காது என்று பார்த்து கொண்டிருப்பார்கள். நேரம் வரும்பொழுது நம்மை மறுபடியும் தாக்க ஆரம்பித்துவார்கள். ஒருவருக்கு ஒருவர் அதாவது பழி வாங்குகின்ற எண்ணம் ஏற்பட்டுவிடும். ஆகவே நாம் அதுபோல செயலில் ஈடுபடக்கூடாது. நம்பிக்கையுடன் இருந்தால் அந்த திருமணத்தை சிறப்பாக நடத்தலாம். திருமணம் என்பது ரத்தாகுவதற்கு வாய்ப்புகளே இல்லை. அதற்கு காரணம் திருமணம் வெற்றியாவதற்கும் வீழ்ந்து போவதற்கும் நாமே காரணம் என்ற எண்ணத்துடன் நாம் இருந்தால் நம்முடைய திருமணம் சிறப்பாக இருக்கும், ரத்தாகாமல் நீண்ட நாள் நிலைத்திருக்கும், உறுதியாக இருக்கும், நிரந்தரமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.